அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா அச்சயம் நிறைந்த ஒரு பாத்திரங்க. அதுவே ஒவ்வொருவருக்கான அச்சய பாத்திரங்க. கேட்டதை கேட்ட வண்ணம் கொடுக்கும் அச்சய பாத்திரம் யாருக்கெல்லாம் வேணுங்க? தனக்கான உட்கலந்த ஜோதியின் நியதியை இங்கே யாரெல்லாம் உணர்கிறாங்களோ அவங்க தனக்குள் மறைக்கப்பட்ட அச்சயம் எதுங்கிற விஷயத்தை தேடி பார்க்குறாங்க. தனக்கான பாத்திரம் எதுங்கிற விஷயத்தை தேடி பார்க்கும் பொழுது தனக்கான அறமான ஒரு விஷயம் எங்கே மறைக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை யாரெல்லாம் அங்கே தேடி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அனைவருக்குள்ளுமே புதை கொண்டு இருக்கும் தங்கம் எதுங்கிற விஷயத்தை தோண்டி பார்க்க ஆசைப்படுறாங்க. தனக்கான தங்கம் எதுங்கிற விஷயத்தை அவங்க தோண்டி பார்க்கும் பொழுது தனக்கான அங்கத்துக்குள் மறைக்கப்பட்ட அனைத்துமே அவங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குதுங்க. அச்சயம் எது, அதனை தரக்கூடிய பாத்திரம் எதுங்கிற விஷயத்த தனக்கான பார்க்கடலுக்குள் தன்னை கடைந்து பார்க்கும் பொழுது தான் தனக்கான பாத்திரம் எதனை கேட்டது கேட்ட வண்ணம் கொடுக்குதுங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தருமே இங்கே உணர ஆரம்பிக்கிறாங்க. உட்கலந்த ஜோதியின் உண்மைத்துவத்தை எவனொருவன் தன் நிலையில் நின்று நிலையான பரம் ஜோதியின் பரம்பொருளின் மெய்ஞானத்தை இங்கே உணர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே அச்சத்திற்கான தனக்கான திறன் எதுங்கிற விஷயத்தை இங்கே உணர ஆரம்பிக்கிறாங்க. தேடினால் கிடைக்கும் எனில் தேடப்படுவது எது என்பதனை ஒவ்வொருவரும் இங்கே உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான தேடலின் மெய் கலந்த ஜோதியாக இங்கே யார் மாறி நிற்கிறாருங்கிற விஷயத்த இங்கே ஒவ்வொருவருமே உணர ஆரம்பிச்சிடலாங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.